அந்த வாழ்க்கை வரலாறை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு செல்லக்கூடிய பணியை நம்முடைய ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது. அதனுடைய முதல் பகுதியாக ஏப்ரல் மாதம் அன்னலாரின் ஆட்சி முறை என்கின்ற செயல் திட்டம் கையில் எடுக்கப்பட்டு இன்றைக்கு பலதரப்பட்ட மக்களிடத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி முறையை செய்தார்கள், இன்றைய ஆட்சியாளர்களுடைய அவல நிலை என்ன என்பதை எல்லாம் விளக்கக்கூடிய நிகழ்வாக இன்றைக்கு பல்வேறு வகையில் இன்றைக்கு நபிகளாருடைய ஆட்சி முறை குறித்து மக்களிடத்தில் விளக்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் சமீப காலத்தில் நடக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள். இன்றைக்கு சினிமா நடிகர்கள் அரசியல் கட்சிக்கு வருகிறார்கள். அரசியல் கட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசியலில் இறங்கிய பிறகு தான் புனிதன் என்றும் தான் புண்ணியவான் என்றும் நான் மக்களுக்கு நல்லது செய்ய போகின்றேன், பெண்களின் பாதுகாப்பை நான் உறுதி செய்ய போகின்றேன், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன் என்று வாய்ஜவாடால் விடக்கூடிய அரசியல்வாதிகள், புதிய அரசியல் கட்சி தொடங்கியவர்கள், அவர்களுடைய பின் வாழ்க்கை எப்படி இருந்தது நாம் என யோசித்தோம் என்று சொன்னால், சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் காரி உமிழக்கூடிய வகையில் இருக்கிறது. நீங்க சமீபத்தில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்ட திரைப்படங்களை நடித்தார், எப்படிப்பட்ட பெண்களோடு எப்படிப்பட்ட ஆபாச காட்சிகள் பாடல்களில் நடித்திருக்கின்றார், எப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க காட்சிகளில் படங்களில் நடித்திருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சக பெண்ணிடத்தில் அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் என்ன, அவருடைய அந்த இல்லற வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து தன்னுடைய மனைவியிடத்தில் இருக்க வேண்டிய முறைகள் எல்லாம் மறந்து வேறு ஒரு பெண்ணிடத்தில் அவள் பழகக்கூடிய முறைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு என்ன சொல்கிறார், நான் பெண்களின் பாதுகாவலனாக இருப்பேன், பெண்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என சொல்லக்கூடியவர், பெண்களின் மானத்தை காப்பேன் என சொல்லக்கூடியவர், அரைகுறை ஆடைகளோடு இருந்த பெண்களோடு நடிப்பதும் நடனம் ஆடுவதும் அவர்களோடு சல்லாபமாக காட்சிகளில் சினிமாக்களில் நடிப்பதும் அவருடைய இயல்பாக இருந்தது. அப்போ ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அதுவெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்கின்ற அந்த சிந்தனை இன்றைக்கு மக்களிடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆட்சியாளர் ஆட்சி அமைக்க வருகிறார், தனக்கு அதிகாரத்தை வேண்டும் என கேட்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த வாழ்க்கை முறை பின்னாடி எப்படி இருந்தார், அவருடைய முன் சென்ற வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பார்த்துத்தான் ஒருவரை நாம் தீர்மானம் செய்ய முடியும், அவரை ஆட்சியாளர்களாக தேர்வு செய்ய முடியும். அப்படி விஜய் இருக்கிறாரா அல்லது சீமான் போன்ற கட்சி தொடங்கியவர்கள் இருக்கிறார்களா என சிந்தித்து பார்த்தால் காரி உமிழக்கூடிய வகையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருப்பதை பார்ப்பீர்கள். சீமா இன்றைக்கு வாய்களிலே பேசுகிறார், பல்வேறு செயல் திட்டங்கள் எடுக்கிறார், தன்னுடைய கட்சியில் பாதிக்கு பாதி பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறேன், பெண் உரிமையை நான் காக்கிறேன் என சொல்லக்கூடிய சீமான் அவர்களுடைய வாழ்க்கை சிரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒரு சினிமா நடிகையோடு அவர் இருந்த தொடர்பு, அவளை திருமணம் செய்ய கொள்ளாமல் அவர்களை கோர்ட்டுக்கு அலைய வைத்த நிகழ்வு, அதன் மூலம் அந்த பெண் பட்ட பாதிப்புகளை எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ ஒரு சக பெண்ணுக்கு எப்படிப்பட்ட அநியாயத்தை அவர் செய்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்டவர்களும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மேடை ஏறி நாங்க நல்லாட்சியை தரப்போகின்றோம், பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க போகின்றோம், பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை நாங்கள் தரப்போகிறோம் என சொல்லக்கூடியவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களால் எத்தனை பெண்கள் சீரழிந்திருக்கிறார்கள், எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் சிந்திக்க மறுக்கிறது. அதில் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இளைய சமுதாயம் இன்றைக்கு விஜய்க்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க வீரவசனமாக எதுகை மூனையாக கொஞ்சம் வீராவசனமாக பேசக்கூடிய சீமான் பக்கம் சில இளைஞர்கள் செல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இவர்கள்ட்ட நம்ம கேட்கிறோம், நீங்க ஒரு முன்மாதிரியாக இந்த சினிமா நடிகர்களை அரசியலுக்கு வந்த பிறகு இவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களே, இவர்களை வழிகாட்டியாக நீங்கள் பின்பற்றுகிறீர்களே, அதற்கு முன்பாக ஒரு நல்லாட்சி தரக்கூடியவர், தான் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? சிந்திப்பது கிடையாது. ஏன் என்று சொன்னால் பல விஷயங்களை நீங்கள் மறந்துவிட்டு
அவர்கள் சொல்லக்கூடிய புதிய கருத்துக்கள் தங்களை ஈர்ப்பதாக நினைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்ப முன்னாடி நல்லது செய்யாத ஒரு மனிதன் பின்னாடி நல்லாட்சி தருவான், மக்களுக்கு நல்லது செய்வான் என்பதை எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் நீங்கள் நம்புகிறீர்கள் என தெரியவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பாருங்கள். 40 ஆண்டுகள் நபிகளார் அவர்கள் வாழ்ந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதராக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதராக, இறை தூதராக நபிகளார் தேர்வு செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அந்த மக்கள் அவரை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு புனிதமாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கும், எந்த அளவிற்கு நேர்மையாக இருந்திருக்கும், எந்த அளவிற்கு பிற பெண்களிடத்திலும் சரி, பெண்கள் விஷயத்திலும் சரி அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பொய்யோ அல்லது ஒரு திருட்டோ அல்லது வேற ஏதாவது தவறான குற்றச்சாட்டோ நபிகளார் மீது சுமத்தப்பட்டு இருந்தால் அந்த மக்கள் அவரை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். நீ ஒரு சராசரி மனிதர், நீங்கள் இந்த தவறெல்லாம் செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நபிகளாருடைய உபதேசத்தை உதறி தள்ளி இருப்பார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அவருடைய முன் வாழ்க்கையை அந்த மக்கள் பார்த்தார்கள். இவர் சரியானவர், உண்மையை பேசக்கூடியவர், இவர் நேர்மையாக நடக்கக்கூடியவர், யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்யாதவர், பெண்கள் விஷயத்திலும் சரி பொருளாதார விஷயத்திலும் சரி நேர்மையாக நடந்தவர் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் அவரை மக்கள் தூதராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், தலைவராக ஏற்று பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவருடைய முன் சென்ற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கணும். அப்படி இன்றைக்கு நீங்கள் சீமானையோ அல்லது இப்ப இருக்கக்கூடிய விஜயையோ அல்லது இன்னைக்கு முதல்வராக இன்றைக்கு இருக்கிறாரே நம்ம காப்பாந்து முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது பெண் குற்றச்சாட்டு வரலையா? அவர் ஒரு செய்தி வாசிப்பாளருக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்தார், எப்படிப்பட்ட நெருக்கடியை கொடுத்தார் என்றெல்லாம் நீங்க ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பத்திரிகைகளை, தொலைக்காட்சிகளை பார்த்தீர்கள் என்றால் அவர் மேல் எப்படிப்பட்ட பெண் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது என்பதை எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். அப்ப இவர்களெல்லாம் நம்ம தலைவராக ஏற்றுக்கொள்கின்றோமே, அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் புனிதரா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா ஒரு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக, எப்படிப்பட்ட உண்மையை பேசக்கூடியவர்களாக, எப்படிப்பட்ட உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அந்த வகையில் நபிகளார் அவர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது உலக மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும், ஒரு மிகப்பெரிய வல்லரசுக்கு ஒரு அதிபர் ஆகிறார் என்று சொன்னால் அவர் மீது எந்தவித குற்றச்சாட்டையும் சொல்லாத அளவிற்கு அவர் எப்படிப்பட்ட நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் பார்த்து, இன்றைக்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே அவருடைய ஒழுக்க விஷயங்களிலும் அவருடைய பொருளாதார விஷயங்களிலும் அவர்கள் பேசக்கூடிய அந்த உண்மையா பொய்யா என்கின்ற அந்த விஷயங்களிலும் நாம் கவனமாக இருந்தோம் என்று சொன்னால் யார் தலைவராக நாம் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை நம்மை நாமே சிந்திக்க முடியும். எனவே இளைய தலைமுறைகளை நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை என்பது நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தலைவர் உங்களை வழிகள் நடத்தக்கூடியவராக, உங்களுக்கு முன்மாதிரியாக, உங்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய நேர்மையாளராக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர் தான் உங்களுக்கு தலைவராக இருக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவன் பெண் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கின்றான், அல்லது ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கின்றான், அல்லது பொருளாதார மோசடி செய்திருக்கின்றான், அல்லது கொலை, திருட்டு போன்ற பல்வேறு பாதகமான நிகழ்வுகளை செய்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நபரை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு யாரை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நீங்க சிந்திக்கக்கூடியவர்களே, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய வரலாறை படியுங்கள். அதன் பிறகு யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிங்கள் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.